துல்கர் சல்மானோட காந்தா படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது. படைத்தலைவன் படம் ஓடிடில இப்போ ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. டென்ட் கோட்டால இது ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. தேஜஸ் அஜாவோட மிராய் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 26 ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். ஹவுஸ்மேட் மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ராஜாவேல் டைரக்ஷன்ல தர்ஷன், ஹர்ஷா பைஜு, காளி வெங்கட், தீனா நடிக்கிறாங்க. ராஜேஷ் முருகேசன் மியூசிக் பண்றாரு. சக்தி திருமகன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த சாங் வரும். செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். டைரக்டர் ஹச்சினோத் இப்போ அபிஷியலா சொல்லிட்டாரு, அவரோட அடுத்த படம் தனுஷ் கூட தான். சாம் சிஎஸ் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணுவாரு. ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த மூவிக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். கருப்பு மூவிக்கான டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. டீசர் பார்க்க சூப்பரா இருக்கு. விஷுவலா பார்க்க சூப்பரா இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. மேக்கிங் பார்க்க செம்மையா இருக்கு. சூர்யாவுக்கு இந்த மூவில மோஸ்ட்லி டிஎல் ரோலா தான் இருக்கும். ஒன்னு கருப்பசாமி ரோல், இன்னொன்னு லாயர் ரோல். ஆர்ஜா பாலாஜி இந்த ஸ்டோரியை த்ரிஷாவுக்காக பண்ணது. சூர்யாவோட வாய்ப்பு கிடைக்கவும் ஃபீமேல் ஸ்டோரி அப்படியே ஹீரோவுக்கு மாத்தினாரு. ஆனா அப்படி மாத்தின மாதிரி டீசர்ல எதுவுமே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யாவுக்கு எழுதின ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு சூர்யா செம்மையா செட் ஆயிருக்காரு இந்த ஸ்டோரிக்கு. சூர்யாவோட லுக்கும் டீசர் ஃபுல்லா பார்க்க சூப்பராவே இருக்கு. ரீசெண்டா வந்த சூர்யா மூவிஸ்ல சூர்யாவோட லுக்ல இது ஒரு பெஸ்ட் லுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யாவோட சூர்யா 46 மூவில இருந்தும் சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. கூலியோட அடுத்த சாங் வருமா இல்ல டைரக்டா ஆடே லான்ச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்டா டைரக்டா ஆடே லான்ச்சா தான் இருக்கும். காஞ்சனா 4 அண்ட் மூக்குத்தி அம்மன் 2க்கான ஷூட்டிங் இன்னும் முடியல. அப்புறம் எப்படி மூவி இந்த வருஷம் வரும்னு கேட்டிருக்காரு. மூக்குத்தி அம்மன் 2க்கான ஷூட்டிங் சீக்கிரமே முடிஞ்சிடும். சுந்தர் சி ஃபாஸ்டா தான் எடுப்பாரு. காஞ்சனா 4க்கான ஷூட்டிங் தான் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஆனா அதுவுமே இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குதான். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஜோ மூவிக்கான வசூல கேட்டிருக்காரு. ஜோ மூவிக்கு வசூல் ரிப்போர்ட் இல்ல, ஆனா படம் ஹிட். நான் நேத்திக்கே இதை பத்தி சொல்லிட்டேன். கருப்பு மூவி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஹுக்கும் அண்ட் பவர் ஹவுஸ் இதுல எந்த சாங் எனக்கு பெஸ்டா இருந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. பவர் ஹவுஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹுக்கும் பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அமீர்கானோட லைனப்பை கேட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டா அமீர்கானுக்கு ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து கூலில கேமியோ ஒன்று பண்ணிருக்காரு. வேற புது மூவிஸ்க்கான அப்டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபீனிக்ஸ் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. என்டிஆர் 31க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை நான் பல முறை சொல்லிட்டேன், இதுக்கான அப்டேட் இல்லைன்னு. நான் அப்டேட் வந்தா கண்டிப்பா சொல்றேன். அவங்க அப்டேட் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வேட்டைக்காரன். இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.